ஸோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 1 to 15 டெஸ்ட்டு நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து 15th டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு போயிருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் குமுலேட்டிவ் டெஸ்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த 1லேருந்து 15வது கொஸ்டின் வரைக்குமான குமுலேட்டிவ் டெஸ்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த குமுலேட்டிவ் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒரு சேட்டலைட் பற்றி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னா பிரேசிலில் உருவாக்கின ஒரு சேட்டலைட். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஏ என்ன அமேசானியா 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட். ஸோ அதான் பிரேசிலால் ஃபுல்லாக வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலேருந்து இஸ்ரோ இருக்குல்ல. ஸோ இஸ்ரோ மூலிமா அதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சேட்டலைட். ஸோ இந்தியாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் இருக்குங்களா, ராக்கெட் இருக்குங்களா. ஸோ பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ பிஎஸ்எல்வி C-51. ஸோ அந்த ராக்கெட்டில் தான் இந்த அமேசானியா 1 அப்படின்ற சேட்டலைட் இஸ்ரோ லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பிப்ரவரி 28 சரிங்களா? ஸோ இந்தியாவோட 2021 இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணது எது அப்படின்னா இந்த அமேசானியா 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட் தான். ஸோ என்ன வெஹிக்கிள் அப்படின்னா ஸோ பிஎஸ்எல்வி C-51 அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ இஸ்ரோ லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த சேட்டலைட்டை யார் உருவாக்குனா அப்படின்னா ஸோ பிரேசில் உருவாக்கியிருப்பாங்க இந்த சேட்டலைட் ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ அமேசானியா 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமானது தான். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 year சம்பவத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ 10.5% தான் 1 yearக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 20% இருக்கும்ல. ஸோ எம்பிசிக்கு ஸோ டோட்டலாக 20% இருக்கும். அதில் 10.5% யாருக்கு அப்படின்னா 1 year சமூகம் இருப்பாங்களே. ஸோ 1 year கம்யூனிட்டி இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்னால. ஸோ மொத்தம் 20% இருக்கும் எம்பிசியோட ஓவரால் பர்சன்டேஜ். அதில் 10.5% யாருக்கு அப்படின்னா ஸோ 1 year சமூகத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ ஆன்சர் சி. சரிங்களா? ஸோ அடுத்து 2021 ஆண்டு கடல்சார் இந்திய உச்சி மாநாட்டின் பங்குதாரர் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ விச் இஸ் த பார்ட்னர் ஆஃப் கண்ட்ரி ஃபார் த மேரிடைம் இந்தியா சமிட் 2021 அப்படின்னா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஸோ டென்மார்க். ஸோ டென்மார்க் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகும். சரிங்களா? ஸோ கடல்சார் இந்திய உச்சி மாநாடு 2021 பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வச்சிருந்திருப்பார். ஸோ பிஎம் மோடி தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ அதில் இந்த இதோட சமிட்டோட பார்ட்னர் கண்ட்ரி யார் அப்படின்னா டென்மார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் டி டென்மார்க். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எந்த மாநிலத்தில் மா பம்பலேஸ்வரி தேவி கோவில் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன டி. ஸோ டியில் என்ன சத்தீஸ்கர். ஸோ டியில் கூடிய ஆன்சர்னா சத்தீஸ்கர். அங்கே தான் மாம்பலேஸ்வரி அப்படின்ற ஒரு கோவிலோட திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா சத்தீஸ்கர் அப்படின்ற ஸ்டேட்ல. ஸோ அதை அதையும் யார் தொடங்க பிரசாத் திட்டத்தின் கீழ் இந்த கோயிலோட திட்டம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா. ஸோ ஸோ சத்தீஸ்கர் மேம்படுத்தல் திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த ஒரு திட்டம் கொண்டு இருக்காங்க. ஸோ சுற்றுலா அமைச்சகம் இருக்கும். ஸோ அதோட இதில் பிரசாத் திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மாம்பலேஸ்வரி தேவி கோவில் மேம்படுத்துதல் ஸோ திட்டம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பிரசாத் திட்டத்தின் கீழ் இது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா சுற்றுலா அமைச்சகம் இருக்கும்ல. ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டில் கூட தான் இந்த திட்டம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ மா பம்பலேஸ்வரி தேவி கோவில் திட்டம் தொடங்கப்பட்டது எந்த ஸ்டேட்ல அப்படின்னா சத்தீஸ்கர் அப்படின்ற ஸ்டேட்ல. ஸோ ஆன்சர் டி. ஸோ அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விமானப்படை நடத்தும் வருடாந்திர பன்னாட்டு அளவிலான பெரிய போர் பயிற்சி எது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா பி. ஸோ பி என்ன எக்ஸ் டெசர்ட் பிளாக் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் டெசர்ட் பிளாக் அப்படிங்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்தக்கூடிய ஒரு விமானப்படை நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போர் பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஏர்ஃபோர்ஸ் மூலமா பண்ணக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் லார்ஜ் ஃபோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வார்ஃபேர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்னன்னா பி. ஸோ எக்ஸ் டெசர்ட் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் அந்த போர் பயிற்சியோட நேம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் எந்த சூப்பர் மாடல் சமீபத்தில் ஐக்கிய நாடுகளின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா ஆன்சர் ஏ. ஸோ நட்டாலியா
வெடியானவோ அப்படின்னு தான் வந்து இந்த ஐக்கிய நாடுகள், ஸோ யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடர், ஸோ குட்வில் அம்பாசிடர் வந்து யாரை வந்து இப்போ ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ நட்டாலியா வேடியோனவா அவங்க தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ யூஎன்ஓ சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தா வந்து அப்பாயின்மெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து இந்த அம்பாசிடர்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் வந்து யாராவது வந்து அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணம் வந்து அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட நேம் என்னன்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து யார் அப்படின்னா வந்து ஸோ நட்டாலியா வேடியோனவா அவங்க தான் வந்து அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. நான் வந்து யுஎன்ஓ ஸோ குட்வில் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவர் யார் அப்படின்னா வந்து சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ நட்டாலியா வெடோடிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவற்றில் இந்திய அணுகல் பிரச்சாரத்தின் 3 தூண்களை உணர்த்துவதற்கும் மேம்படுத்துவதற்குமான வழிமுறை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துன்னா வந்து சி. ஸோ சி எனக்கு வந்து சுகன்யா பாரத் செயலி அப்படின்னாங்க. ஸோ விச் க்ரௌட் சோர்சிங் மொபைல் அப்ளிகேஷன் இஸ் அ மீன்ஸ் ஃபார் சென்சிடைசிங் அண்ட் என்ஹான்சிங் அக்சசிபிலிட்டி இந்த 3 pillars ஆஃப் த அக்சசிபிள் இந்தியன் கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து என்ன வந்து சுகன்யா பாரத் ஆப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ 7th கொஸ்டின் ஆன்சர் வந்து சி சுகன்யா பாரத் ஆப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், எந்த திட்டம் மாநில யூனியன் பிரதேசங்களின் இணைதல் என்ற கருத்தாக்கத்தின் மூலம் பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் மக்கள் இடையே பரஸ்பர புரிதலை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டது அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர்னா வந்து ஸோ பி. ஸோ இதுக்கான ஆன்சர்னா வந்து பி. ஸோ பில்னாக்கா வந்து ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் அப்படின்னாங்க. ஸோ ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான் வந்து இதுக்கான ஒரு ஸ்கீமா இருக்கு அப்படின்னா ஸோ என்னன்னா வந்து ஸோ மாநில யூனியன் பிரதேசங்களுக்கு இணைதல் என்ற கருத்தாக்கத்தின் மூலம் பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை மக்களிடையே பரஸ்பர புரிதலை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டது அப்படின்னா வந்து ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அழிந்தோறும் பிளாட்டிபஸ் இனத்திற்கான உலகின் முதல் சரணாலயம் எந்த நாடு அமைக்க உள்ளது அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாங்சுரி என்பா வந்து இது வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு விலங்கினத்துக்கான வந்து ஒரு சரணாலயம் வந்து உருவாக்க போறாங்க. ஸோ அது எந்த நாடு அப்படின்னா வந்து ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ பியில் என்ன வந்து ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து இந்த அழிந்து வரக்கூடிய பிளாட்டிபஸ் அப்படின்ற இனத்திற்கான உலகின் முதல் சரணாலயத்தை வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் உருவாக்கல. ஸோ உருவாக்க போறதுக்கான ஒரு திட்டமா வச்சிருக்காங்க. யாருன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. ஸோ ஆன்சர் வந்து பி ஆஸ்திரேலியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டோக்கியோ விளையாட்டு போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை யார் அப்படின்னா ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ வினேஷ் போகத். ஸோ வினேஷ் போகத் தான் வந்து டோக்கியோ விளையாட்டு போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வினேஷ் போகத். ஸோ 10th கொஸ்டின் ஆன்சர் வந்து பி வினேஷ் போகத் அப்படின்னாங்க. ஸோ உலக உக்ரைன் மல்யுத்த போட்டியில் வினேஷ் போகத் தங்கம் வென்றார் அப்படின்னா ஸோ இது முன்னாடி வந்து உக்ரைன் நடந்த ஒரு மல்யுத்த போட்டியில் வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ டோக்கியோவில் ஆடக்கூடிய போட்டியில் வந்து தகுதி பெற்றிருக்காங்க யாருன்னா வந்து வினேஷ் போகத் அப்படின்னா. ஸோ 10th கொஸ்டின் ஆன்சர் வந்து பி வினேஷ் போகத். ஸோ அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸ் 2021 அறிக்கை வெளியிட்டது யார் அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ யாருன்னா வந்து சென்டர். ஸோ லிங்க்டின் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து ஸோ ஹூ ரிலீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸ் 2021 ரிப்போர்ட் அப்படின்னா ஸோ லிங்க்டின் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸ் அறிக்கை வெளியிட்ட அமைப்பு வந்து என்ன வந்து ஸோ லிங்க்டின் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ தமிழ் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமைப்பு தான் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு 2020 ஒரு முக்கியமான ஒரு இண்டெக்ஸ். ஸோ வேலைவாய்ப்பு குறியீடு அப்படின்றாங்க. ஸோ அதோட நேம் வந்து வேலைவாய்ப்பு குறியீடு அப்படின்னா ஸோ லிங்க்டின் அப்படின்றத வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க 2021க்காக. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி லிங்க்டு இன் தமிழ் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வானிலை ஆய்வுக்காக தரவுகளை சேகரிக்க உதவும் மல்டி ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் போலோடுகளை கொண்ட எந்த செயற்கைக்குள் வானிலையில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா ஸோ ஆன்சர் தான் வந்து பி. ஸோ ஆர்க்டிகா எம். ஸோ இந்த சேட்டலைட் தான் வந்து செயல்படுது அப்படின்றாங்க. ஸோ என்னப்பா வந்து வானிலையில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சேட்டலைட் அப்படின்றாங்க. ஸோ என்ன வந்து இந்த ஆர்டிகா எம் அப்படின்ற ஒரு சேட்டலைட். ஸோ மெட்ரலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சேட்டலைட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சேட்டலைட். ஸோ ஆர்டிகா எம் அப்படிங்கிறது. ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னப்பா வந்து பி. ஸோ ஆர்டிகா எம் அப்படின்ற ஒரு சேட்டலைட். சரிங்களா. ஸோ இது வந்து ரஷ்யா ஆர்டிகா எம் விண்வெளி செயற்கைக்கோள்
விண்ணில் செலுத்தியது. இந்த ஆர்டிகா எம் அப்படின்ற சேட்டலைட் வந்து யார் வந்து விண்ணில் செலுத்தினாங்க, ஸோ சேட்டலைட் யார் லான்ச் பண்ணா அப்படின்னா வந்து ரஷ்யா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் முதல் முறையாக கர்நாடகத்திலிருந்து வேகமாக ஊடுருவும் மண்புழு கண்டறியப்பட்டது. ஸோ கர்நாடகத்தில் வந்து ஒரு மண்புழு கண்டறிச்சிருக்காங்க, அதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர்னா வந்து ஏ. ஸோ அமிந்தாஸ் அலெக்சாண்ட்ரி அப்படின்ற ஒரு மண்புழு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து கர்நாடகத்தில் ரொம்ப வேகமாக வந்து ஊடுருவக்கூடிய ஒரு மண்புழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமிந்தாஸ் அலெக்சாண்ட்ரி அப்படின்ற ஒரு மண்புழு. ஸோ 13 வந்து ஆன்சர்னா வந்து ஏ, அமிந்தாஸ் அலெக்சாண்ட்ரி அப்படின்ற ஒரு மண்புழு. ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து ஊடுருவக்கூடிய ஒரு மண்புழு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சர்தோசின் பாவோத்தான் என குறிப்பிடப்படும் எந்த அரிசி வகை அசாமிய உணவின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு வந்து சி. ஸோ சிவப்பு அரிசி, ஸோ ரெட் ரைஸ், அதான் வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய வந்து பாவோத்தன் என குறிப்பிடப்படும் அசாமிய உணவோட ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து இருக்கு அப்படின்னா. ஸோ விச் இஸ் ரெஃபர்டு பஸ் பாவோதன் அண்ட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த அசாமிஸ் ஃபுட் அப்படின்னா. ஸோ வந்து ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அசாமிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து முதன்மையாக ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னாங்க. ஏன்னா இந்த சிவப்பு ரைஸ். ஸோ அசாமில் வந்து இந்த ரெட் ரைஸ் அப்படிங்கிற சிவப்பு அரிசி வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து பாவோத்தான் அப்படிங்கிற ரெட் ரைஸ், ஸோ சிவப்பு அரிசி, அது எங்கே இருக்குன்னா வந்து அஸ்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்குது அவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் எந்த மாநிலங்களில் காவல்துறையில் திருநங்கையர் பணிபுரிகின்றன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஸோ டியில் எனக்கு தான் வந்து ஆல் ஆஃப் தி எபோ. ஸோ ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட்லையுமே வந்து ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஸோ ராஜஸ்தான் இருக்காங்க, சத்தீஸ்கர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் வந்து இருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தி எபோ. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ அடுத்து வந்து மாநிலங்களவை மற்றும் மக்களவை தொலைக்காட்சி டேஷ் தொலைக்காட்சி இணைகிறது. ஸோ இந்த ராஜ்யசபா அண்ட் லோக்சபா டெலிவிஷன் மெர்ஜ் இன்டு டேஷ் அப்படிங்கிறா. ஸோ ஆன்சர் என்ன வந்து பி. ஸோ சான்சத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சான்சத் அப்படிங்கிறத வந்து இந்த ராஜ்யசபா டிவி, லோக்சபா டிவி ரெண்டையும் சேர்த்து வந்து சன்சத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து சன்சத் அப்படின்னா வந்து இந்தியனோட பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதோட நேம் தான் வந்து சான்சத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்லிமெண்ட்ல ரெண்டு அவை இருக்கும். ஒன்று வந்து மாநிலங்களவை, இன்னொன்று வந்து மக்களவை. ஸோ ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டுக்கும் தனித்தனியாக டிவி இருக்கும். ஸோ லோக்சபா டிவி, ராஜ்யசபா டிவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி சன்சத் டிவி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சன்சத் அப்படின்னு வச்சுங்கன்னா வந்து சன்சத் அப்படின்னா வந்து இந்தியாஸோட பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதோட நேம் வந்து சான்சத் அப்படின்னு சொன்னாங்க. வந்து அதே நேம்ல வந்து டிவிக்கும் வச்சிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டையும் மெர்ஜ் பண்ண டிவியோட நேம் தான் வந்து சான்சத் அப்படிங்கிறது. சர்தோசின் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்திய சொல்லியது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து சி. ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா வந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்திய சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர்னா வந்து சி, ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறதா வந்து இந்திய நாட்டோட பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக வந்து நரேந்திர மோடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் க்ரீ வீக் உலகளாவிய எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமை விருதை பெற்றவர் யார் அப்படிங்கிறா. ஸோ அங்கே ஆன்சர்னா வந்து சி, வந்து நரேந்திர மோடி. ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கூட இந்த நரேந்திர மோடி தான் வந்து இந்த அவார்டு வந்து பெற்றிருப்பாரு. ஏன்னா வந்து க்ரீ வீக் அப்படிங்கிறது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செராலிக் உலகளாவிய எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருது வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இந்த அவார்டை வாங்கினது அப்படின்னா வந்து யாருன்னா வந்து ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை பணியாளர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா, ஹூ ஹேஸ் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர்னா வந்து ஏ, அத்துல் குமார் ஜெயின். ஸோ அத்துல் குமார் ஜெயின் தான் வந்து சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்போட வந்து தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா. ஏன்னா வந்து அத்துல் குமார் ஜெயின். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்கப்படுது, விச் இயர் இஸ் டிக்ளேர்ட் அஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னா. ஸோ ஆன்சர்னா வந்து ஸோ ஏ 2023. ஸோ 2023 வந்து சிறுதானியங்கள் ஆண்டா வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர்னா வந்து 2023. ஸோ ஆப்ஷன் பார்த்தா வந்து ஏல இருக்கும். சரி.
ஸோ என்னன்னா சிறுதானியங்கள் ஆண்டு. ஸோ இயர் ஆஃப் மில்லட்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 அப்படின்னா ஸோ வந்து யார் வந்து அறிவிச்சார்னா வந்து ஐநாவோட பொது சபை. ஸோ யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, ஸோ அதோட ஜெனரல் அசம்பிளி இருக்குல்ல, ஸோ அவங்க தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க 2023 வந்து. ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்கன்னா வந்து யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளி அப்படின்ற பொது சபை. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள மதிகெட்டான் சோலை தேசிய பூங்காவில் முக்கிய இனமாக எந்த தவளையை தேர்ந்தெடுத்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து ஸோ ஏ கேலக்சி தவளை. ஸோ கேலக்சி தவளை தேசிய பூங்காவில் முக்கியமாக எந்த தவளை இனத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா வந்து ஸோ கேலக்சி தவளை அப்படின்னு சொன்னாங்க. இது எங்க அப்படின்னா வந்து கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள ஸோ மதிகெட்டான் சோலை அப்படின்ற தேசிய பூங்காவில், ஸோ மதிகெட்டான் சோலா நேஷனல் பார்க் இன் இடுக்கி. ஸோ அங்கே வந்து எந்த ஃப்ராக் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா வந்து கேலக்சி ஃப்ராக் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ பிட்காயின் உருவாக்க பயன்படும் தொழில்நுட்பம் எது அப்படின்னா ஸோ விச் டெக்னாலஜி வாஸ் யூஸ்டு டு கிரியேட் பிட்காயின். ஸோ அதுக்கு ஆன்சர் தான் வந்து டி ஸோ பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின் அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப பயன் தான் வந்து பிட்காயின் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 22க்கு வந்து ஆன்சர்னா வந்து டி ஸோ பிளாக் செயின். ஸோ அடுத்த கொஸ்டின், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் துணை உதவியாளராகவும் வெள்ளை மாளிகை ராணுவ அலுவலக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி ஸோ மஜு வர்கீஸ். ஸோ மஜு வர்கீஸ் தான் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனோட துணை உதவியாளராக நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ அங்கே இருக்கிற இந்த ஒயிட் ஹவுஸோட ராணுவ அலுவலக இயக்குனர், ஸோ ஒயிட் ஹவுஸ் இருக்குங்களா, ஸோ அதோட மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்குங்களா, ஸோ அதுக்கான ஒரு தலைமை அலுவலராகவும் நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து ஸோ மஜு வர்கீஸ் அப்படின்ற ஒருத்தர். சரிங்களா. ஸோ அது 2020 நகராட்சி செயல்திறன் குறியீட்டில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை பிரிவில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி ஸோ இந்தூர். ஸோ இந்தூர் தான் வந்து 2020 நகராட்சி செயல்திறன் குறியீட்டில் ஸோ முனிசிபாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பிரிவில் எந்த ஸ்டேட் எந்த இடம் வந்து முதலிடம் பிடிச்சு அப்படின்னா வந்து ஸோ இந்தூர் அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி இந்தூர். அடுத்தது வந்து நாக்பூர் நகரம் வழியாக பாயும் எந்த ஆறு தற்போது மிகவும் மாசடைந்த கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளின் நீர் வழியாக உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி ஸோ நாக் ரிவர். ஸோ நாக் ரிவர் தான் வந்து ஸோ அதிகமான மாசடையக்கூடிய ஒரு ரிவராக வந்து இருக்கு. எங்க வந்து நாக்பூர்ல இருந்து நாக்பூர் வழியாக போகக்கூடிய ஒரு முக்கியமான ரிவர் வந்து நாக் ரிவர். ஸோ அங்கே வந்து அதிகமான பொல்யூட் வந்து ஆகிட்டு இருக்கு அந்த ரிவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி நாக் ரிவர், நாக்காறு. ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 2 டேஷ் என்று புகைப்பிடித்தல் ஒழித்தல் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஸோ நோ ஸ்மோக்கிங் டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் அண்ட் 2nd டே ஆஃப் மார்ச் அப்படின்னா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி ஸோ வெனஸ்டே. ஸோ 2nd வெனஸ்டே இருக்கும்ல ஒவ்வொரு வருஷத்தோட மார்ச் மாசத்தோட 2nd வெனஸ்டே இருக்கும்ல, ஸோ அதை வந்து இன்டர்நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து வெனஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2021 பொருளாதார சுதந்திர போட்டியில் உலகளவில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர்னா வந்து டி. ஸோ டியில் யாருக்குன்னா வந்து சிங்கப்பூர். ஸோ விச் கண்ட்ரி டாப்டு த குளோபல் ரேங்கிங் இந்த 2021 எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். பொருளாதார சுதந்திர குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது அப்படின்னா வந்து சிங்கப்பூர். ஸோ ஆன்சர் வந்து டி சிங்கப்பூர். ஸோ இவற்றில் எது இரட்டை அலைவரிசை திறன் உள்ள எல் பேண்ட் மற்றும் எஸ் பேண்ட் ரேடார்கள் பொருத்தப்பட்ட கூட்டு ஒத்துழைப்பாகும். விச் இஸ் த ஜாயிண்ட் கொலாபரேஷன் ஃபார் டியூயல் ஃப்ரீக்வன்சி எல் அண்ட் எஸ் பேண்ட் சார் ஃபார் எர்த் அப்சர்வேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டியில் என்னன்னா வந்து நிசார். ஸோ டியில் வந்து என்னன்னா வந்து நிசார். ஸோ நிசார்ன்ற ஒன்று தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டு ஒத்துழைப்பு ரேடாக வந்து இருக்கு அப்படின்னா எதுக்குன்னா வந்து எல் பேண்ட் எஸ் பேண்டுக்கு ஏன்னா வந்து நிசார். ஸோ ஆன்சர் வந்து டி நிசார். அடுத்த அனைத்து அரசு பேருந்துகளும் பெண்களுக்கு இலவச பயண சேவைகள் வழங்குவதாக எந்த மாநிலம் வந்து அறிவித்துள்ளது அப்படின்னா ஸோ ஆன்சர்னா வந்து ஸோ பி. ஸோ பியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பஞ்சாப். ஸோ பஞ்சாப் தான் வந்து அழிச்சிருக்காங்க. என்ன வந்து எல்லா பேருந்துலையும் வந்து பெண்களுக்கு வந்து
டிக்கெட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க என்ன வந்து ஸோ டவுன் பஸ்ஸில் மட்டும் ஸோ எல்லா இடத்துலையும். ஆனால் வந்து பஞ்சாப்ல வந்து எல்லா பஸ்லையுமே வந்து பெண்கள் வந்து இலவசமாக வந்து பயணம் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து டிக்கெட் எடுக்க வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்கன்னா வந்து ஸோ பஞ்சாபோட கவர்மெண்ட். சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உணவு வீணாதல் குறியீடு 2021 வெளியிட்டது யார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ UNEP. ஸோ அதான் வந்து ஆன்சர். ஹூ ரிலீஸ் த ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2021. ஸோ யார் ரிலீஸ் அப்படின்னா வந்து UNEP அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வெளியிட்டிருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ. UNEP அப்படின்ற அமைப்பு தான் வந்து உணவு வீணாதல் குறியீடு. ஸோ யார் வந்து அதிகமாக வந்து உணவு வந்து வீணாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அதை வந்து வெளியிடுற அமைப்புனா வந்து UNEP அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ எப்படின்னா வந்து 2021 அந்த ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐக்கிய நாடுகளோட சுற்றுச்சூழல் திட்டம் தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ UNEP அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. UNEP. அடுத்து வந்து நிதி சட்டம் 2007 கீழ் வசூலிக்கப்படும் சுகாதாரம் மற்றும் கல்வி செஸ் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து சுகாதாரத்தின் பங்கிற்காக ஒதுக்கப்பட்ட லாபமில்லா இருப்பு நிதி எது அப்படின்றாங்க. ஸோ விச் இஸ் சிங்கிள் நான் லேப்சபிள் ரிவர்ஸ் ஃபண்ட் ஃபார் ஷேர் ஆஃப் ஹெல்த் ஃப்ரம் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் லிவைட் அண்டர் ஃபினான்ஸ் ஆக்ட் 2007 அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ PMSSN. ஸோ PMSSN அப்படின்றத வந்து இந்த ஒரு நிதி சட்டம் கீழ் வசூலிக்கப்படும் சுகாதாரம் மற்றும் கல்வி சேஸ் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து சுகாதாரத்தின் பங்கிற்காக ஒதுக்கப்பட்ட லாபமில்லா இருப்பு நிதி அப்படின்னா. ஸோ என்ன வந்து PMSSN அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. PMSSN அப்படிங்கிறது. ஸோ பிரதம மந்திரி ஸ்வஸ்தியு சுரக்ஷா அப்படிங்கிறது தான் வந்து அதோட இது அப்படின்னாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா நிதி அப்படின்னா வந்து இந்த இதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஷனாக வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. PMSSN. ஸோ உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு கிங் புமிபோல் உலக மண் தினம் 2020 விருதை யாருக்கு வழங்கியது அப்படின்னாங்க. ஸோ உலக உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு கிங் புமிபோல் உலக மண் தினம் 2020 விருதை யாருக்கு வழங்கியது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ ICAR. ஸோ அந்த அமைப்பு தான் வழங்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. ஸோ உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வந்து அந்த வெளியிட்டு விருது வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்குமா வந்து ICAR அப்படின்ற ஒரு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க இந்த அவார்டை 2020 அவார்டு கொடுத்துருப்பாங்க. ICAR அப்படின்னா வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க இந்த வந்து கிங் புமிபோல் வேர்ல்ட் சாயில் டே 2020 அவார்டு. ஸோ யார் கொடுத்தாருன்னா வந்து FAO. ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் கொடுத்துருப்பாங்க இந்த அவார்டை யாருக்குமா வந்து ஸோ ICAR அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் வேளாண் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதான் வந்து ICAR அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அவங்க கொடுத்துருப்பாங்க 2020 அந்த அவார்டு. அது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் இடையான வடந்திர இருதரப்பு கூட்டு பயிற்சி இது அப்படின்னா ஆன்சர் வந்து பி. ஸோ பியில் என்ன இருக்குன்னா வந்து டஸ்ட்லிக். ஸோ டஸ்ட்லிக் அப்படின்ற ஒரு போர் பயிற்சி வந்து யாருக்குமான பயிற்சி அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்குமான ஒரு வருடாந்திர இருதரப்பு கூட்டு பயிற்சி அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி டஸ்ட்லிக். ஸோ அடுத்த கொஸ்டின், மும்பை கடற்படை கப்பல் தளத்தில் சமீபத்தில் நிறுவப்பட்ட 3வது கல்வாரி நீர்மூழ்கி கப்பல் எது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ INS கரஞ்ச். INS கரஞ்ச் அப்படின்னா வந்து மும்பை கடற்படை கப்பல் தளத்தில் சமீபத்தில் நிறுவப்பட்ட 3வது கல்வாரி நீர்மூழ்கி கப்பல் which is the 3rd கல்வாரி கிளாஸ் submarine recently commissioned at Naval Dockyard மும்பை. மும்பையில் கூடிய அந்த டக்யார்ட்ல வந்து 3வது சேர்த்துக்கூட இந்த கல்வாரி சப்மரைன் எது அப்படின்னா வந்து INS கரஞ்ச் அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் திருநங்கை சமூக மேசையை இந்தியாவில் எந்த காவல்துறை அறிமுகப்படுத்தியது? விச் போலீஸ் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி டெஸ்க் இன் இந்தியா? ஸோ ஆன்சர் வந்து சைபராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ எங்கன்னா வந்து தெலுங்கானால இருந்திருக்கும். ஸோ அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வந்து. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி டெஸ்க் இன் இந்தியா.
ஸோ எங்கன்னா வந்து சைப்ராபாத் அப்படிங்கிறது இது எங்கன்னா வந்து தெலுங்கானா ஸ்டேட்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி சைப்ராபாத். ஸோ தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள கச்சப்பௌலி காவல் நிலையத்தில் இந்தியாவின் முதல் திருநங்கை சேவை மையத்தை சைப்ராபாத் போலீஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. 200க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்ட விழாவில் சைப்ராபாத் போலீஸ் அதிகாரி விசி சச்னார் இந்த சேவை மையத்தை திறந்து வைத்தார் அப்படின்னா. ஸோ சைப்ராபாத்தில் கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இது எங்கன்னா தெலுங்கானாவில் வந்திருக்கும். ஹைதராபாத்தில் கூடிய ஒரு பகுதி தான் வந்து சைப்ராபாத் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ அங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கான கம்யூனிட்டி டெஸ்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி சைப்ராபாத். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி பெருங்கோள்கள் உருவாக்க எந்த சூழல் மிகவும் அவசியம்? விச் என்வரான்மெண்ட் இஸ் க்ரூசியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் லைட் ஜெயின்ட் பிளானட்ஸ் அப்படின்னா. ஸோ ஆன்சர்னா வந்து மெட்டல் ரிச். ஸோ உலோகம் நிறைந்ததான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அந்த லைட் ஜெயின்ட் பிளானட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா வந்து மெட்டல் ரிச் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ ஒளி பெருங்கோள் உருவாக எந்த சூழல் மிகவும் அவசியம் அப்படின்னா வந்து உலோகம் நிறைந்த சூழல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமா வந்து இருக்கு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2020ஆம் ஆண்டுக்கான சிறந்த 20 சர்வதேச மகளிர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ டியில் யாருக்குன்னா வந்து தமிழிசை சவுந்தரராஜன். ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 2020ஆம் ஆண்டுக்கான சிறந்த 20 சர்வதேச மகளிர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு. ஸோ நோயை கண்டறிந்த குறைந்த விலை ஸ்மார்ட் நானோ கருவிகள் ஆராய்ச்சி மேற்கொண்ட ஆராய்ச்சியாளருக்கு சிறப்பு மகளிர் சிறப்பு விருது வழங்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ வந்து யாருக்காக அப்படின்னா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2020ஆம் ஆண்டுக்கான சிறந்த 20 சர்வதேச மகளிர் விருது. ஸோ தமிழிசை சவுந்தரராஜன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2020ஆம் ஆண்டுக்கான பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ பியில் யார் இருக்கா அப்படின்னா வந்து கொனேரு ஹம்பி. ஸோ கொனேரு ஹம்பி அப்படின்னு தான் வந்து 2020ஆம் ஆண்டுக்கான பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ கொனேரு ஹம்பி. ஸோ அடுத்து வந்து எந்த ஸ்மார்ட் வாட்ச் மாதவிடாய் சுழற்சி கண்காணிப்பு மற்றும் கர்ப்ப கண்காணிப்பு உள்ளிட்ட பல சுகாதார அம்சங்களை பெண்களுக்கு வழங்குகிறது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து லில்லி. ஸோ பி லில்லி அப்படின்ற ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து பெண்களுக்கான அந்த மாதவிடாய். ஸோ அதை பற்றியும் அதெல்லாம் வந்து கர்ப்பகால கண்காணிப்பு பற்றியும் வந்து நிறைய ஹெல்த் சம்மந்தமான வந்து விஷயங்கள் வந்து கொடுக்குது அப்படின்னா வந்து இந்த லில்லி அப்படின்ற ஸ்மார்ட் வாட்ச். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி லில்லி. ஸோ அது வந்து பாலின வரவு செலவு திட்ட கருத்தை முதலில் அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி ஆந்திர பிரதேஷ். ஸோ விச் became the first state to announce a gender budget concept. ஸோ பாலின வரவு செலவு திட்ட கருத்தை முதலில் அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேஷ் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 40th கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து சி ஆந்திர பிரதேஷ். இந்தியாவின் முதல் வன சிகிச்சை மையம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா. ஸோ ஆன்சர்னா வந்து டி உத்தரகாண்ட். ஸோ விச் ஸ்டேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஹீலிங் சென்டர் வாஸ் இன்னாகிரேட்டட் அப்படின்னா வந்து உத்தரகாண்ட். ஸோ காடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு மையம் வந்திருப்பாங்க, வன சிகிச்சை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஹீலிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னா வந்து உத்தரகாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி உத்தரகாண்ட். ஸோ அடுத்து வந்து நியூஸ் வீக் பத்திரிகையின் கணக்கெடுப்பின்படி இந்திய நாட்டின் சிறந்த குழந்தைகள் மருத்துவமனையாக எது தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ காஞ்சி காமகோடி சைல்ட்ஸ் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ காஞ்சி காமகோடி குழந்தைகள் அறக்கட்டளை மருத்துவமனை அப்படின்றாங்க. ஸோ அதான் வந்து ஆன்சர் ஆகும். ஸோ நியூஸ் வீக் பத்திரிகை வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டிருந்திருப்பாங்க எந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவில வந்து குழந்தைகள் வந்து சிறப்பாக வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து காஞ்சி காமகோட்டி குழந்தைகள் அறக்கட்டளை மருத்துவமனை அப்படின்றாங்க. சரிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாட இந்திய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொடர் நிகழ்வுகள் எது அப்படின்னா. ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து டி. ஆசாதி கா அம்ருத் மகோத்சவா மகோத்ஸ் அப்படிங்கிறதா வந்து ஆசாதி கா அம்ருத் மகோத்சவம் அப்படின்னா வந்து
அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு நிகழ்வா இருக்கும். இந்திய சுதந்திரத்தின் 25வது ஆண்டு நிறைவை கொண்டாட இந்திய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொடர் நிகழ்வுகள். ஸோ ஆசாதி கா அம்ருத் மகோத்சவம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னா வந்து இந்திய அரசாங்கம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், முதல் மெய்நிகர் வர்த்தக கண்காட்சியை செயல்படுத்தியது யார் அப்படின்றாங்க. ஸோ முதல் மெய்நிகர் வர்த்தக கண்காட்சியை செயல்படுத்தியது யார் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏ என்னக்கா வந்து APEDA. ஸோ APEDA அப்படின்ற ஒரு இதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ முதல் மெய்நிகர் வர்த்தக கண்காட்சியை செயல்படுத்தியது யாருன்னா வந்து APEDA அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ இந்தியாவின் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி திறனை அதிகரிப்பதற்கான முதல் மெய்நிகர் வர்த்தக கண்காட்சி ஸோ மார்ச் மாதம் வந்து நடந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து யார் நடத்தினாங்கன்னா வந்து APEDA அப்படின்ற ஒரு அமைப்பு தான் நடத்தினாங்க அப்படின்னாங்க. சரிங்களா. ஸோ வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அதான் வந்து அதை நடத்திருந்திருப்பாங்க வந்து இந்த கண்காட்சி. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 45th கொஸ்டின், மொரிஷியஸ் தேசிய கடலோர காவல்படையுடன் இணைந்து மொரிஷியஸ் நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டல கண்காணிப்பை மேற்கொண்ட இந்திய கப்பல் எது அப்படின்னா ஆன்சர் வந்து INS சர்துல். ஸோ 45th கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து சர்துல், INS சர்துல். ஸோ அதான் வந்து மொரிஷியஸ் நாட்டோட கடலோர காவல்படையோட சேர்ந்து வந்து இந்த கண்காணிப்பு வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து INS சர்துல் அப்படின்ற ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின், தேசிய குற்ற ஆவண காப்பகம் தனது 30வது தொடக்க தினத்தை இந்த நாளில் கொண்டாடியது அப்படின்னா ஆன்சர் வந்து நான் வந்து பி. ஸோ 11th March 2021. ஸோ ஆன் விச் டே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ செலிப்ரேட்டட் இட்ஸ் 36th இன்செப்ஷன் டே அப்படின்னா வந்து 11th March 2021. ஸோ மார்ச் 11 2021 வந்து 36வது தினத்தை வந்து கொண்டாடிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், 1930களில் சிந்து ஹைதராபாத்தில் லேக்ராஜ் கிருபாலனி என்பவரால் நிறுவப்பட்ட ஆன்மீக இயக்கம் எது அப்படின்னா ஆன்சர்னா வந்து ஏ. ஸோ பிரம்மகுமாரிஸ். ஸோ பிரம்மகுமாரிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு தோற்றுவிச்சுப்பாரு 1930களில். ஏன்னா வந்து லேக்ராஜ் கிருபாலனி அப்படின்னாங்க. ஸோ பிரம்ம குமாரிகள் அமைப்பு தொடங்கியிருப்பாங்க, ஒரு ஆன்மீக இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடங்குறது ஏன்னா வந்து லேக்ராஜ் கிருபாலனி எப்போ அப்படின்னா வந்து 1930களில் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. சான்ஸ் வந்து ஏ பிரம்மகுமாரிஸ். அடுத்து வந்து 10,000 ரன்களை நிறைவு செய்த முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை மற்றும் சர்வதேச அளவிலான 2வது வீராங்கனை யாருங்கன்னா ஆன்சர் வந்து சி மித்தாலி ராஜ். ஸோ மித்தாலி ராஜ் அவங்க தான் வந்து 10,000 ரன்னை கிராஸ் பண்ண இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் கிரிக்கெட்டராக இருக்காங்க. ஸோ அது மட்டும் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து செகண்ட் விமனாக இருக்காங்க. ஏன்னா வந்து மித்தாலி ராஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெண் கிரிக்கெட்டர் எங்கன்னா வந்து இந்தியாவில். ஏன்னா வந்து மித்தாலி ராஜ். ஸோ 10 ரன்கள் வந்து கலந்துருப்பாங்க. ஏன்னா வந்து மித்தாலி ராஜ். ஸோ எப்போனா வந்து மார்ச் 12, 2021. ஸோ அப்போ தான் வந்து 10,000 ரன் வந்து கிராஸ் பண்ணாங்க இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ செகண்ட் விமன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஏன்னா வந்து மித்தாலி ராஜ். சரிங்களா. ஸோ சார்லோட் எட்வர்ட்ஸ் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமனாக இருப்பாங்க. ஸோ சார்லோட் எட்வர்ட்ஸ் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமனாக இருப்பாங்க 10,000 ரன்னை கிராஸ் பண்ண இன்டர்நேஷனல் விமன் கிரிக்கெட்டர். ஏன்னா வந்து சார்லோட் எட்வர்ட்ஸ். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த எந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சமீபத்தில் ஜப்பானால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து டி. ஸோ ஃபுகாகு. ஸோ ஃபுகாகு அப்படின்னா வந்து ஜப்பான் உருவாக்குன ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து ஸோ ஃபுகாகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 49 கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து டி ஃபுகாகு. அடுத்து வந்து இவற்றில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இடையே முறைசாரா திட்டமிடல் உரையாடல் எது? விச் இஸ் த இன்ஃபார்மல் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் பிட்வீன் இந்தியா, USA, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னா ஆன்சர் வந்து சி. ஸோ குவாட். ஸோ இந்தியா, USA, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா உங்களோட முறைசாரா திட்டமிடல் உரையாடல் எது அப்படின்னா வந்து ஸோ குவாட் அப்படின்னா வந்து அந்த நேம் வந்து சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி குவாட். ஸோ அடுத்து வந்து
ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஒன் ஒன்லி கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ ஒன் ஒன்லி கரெக்ட் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவோட அதிகபட்சமான நிலையிலை எந்த நாட்டோட பயந்துக்கிறாங்க அப்படின்னா வந்து ஆப்கானிஸ்தான் கிடையாது, பங்களாதேஷ். ரெண்டையும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4156 கிலோமீட்டர் வந்து யார் அப்படின்னா வந்து பங்களாதேஷ் கூட பயந்துப்பாங்க. ஸோ 106 கிலோமீட்டர் யாரோட அப்படின்னா வந்து ஆப்கானிஸ்தானோட பயந்துப்பாங்க. ரொம்ப கம்மியான கிலோமீட்டர். ஆனால் மாற்றி கொடுத்தா வந்து ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து தப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். இந்தியா வந்து உலகிலே வந்து 7வது பெரிய நாடாக இருக்குது. ஏசியாவில் வந்து 2வது பெரிய நாடாக இருக்குது அந்த ஓவராலாக பரப்பளவில். ஸோ லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் வேர்ல்டு பார்த்தா வந்து 7th பிளேஸு. ஏசியாவில் பார்த்தா வந்து 2வது பிளேஸ் இருக்கும். அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இந்தியாவோட பார்டரில் வந்து எந்த கண்ட்ரியோட அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து பங்களாதேஷ். ஸோ 4156 கிலோமீட்டர். ஸோ ஆப்கானிஸ்தானோட வந்து 106 கிலோமீட்டர் வந்து பயந்துப்பாங்க. அதை வந்து மாற்றினா வந்து 2வது வந்து தப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ ஒன் ஒன்லி கரெக்ட். ஸோ அடுத்து வந்து இதுவும் வந்து ஒரு கூற்று தான். எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ 1 and 2 ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து கடகரகி மத்திய பிரதேசம் உள்ள ஜபல்பூர் வழியாக செல்கிறது. ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் லைன் பாசஸ் த்ரூ ஜபல்பூர் இன் மத்திய பிரதேஷ். இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மொழியன் என்று அழைக்கப்பட்ட இந்திராமணி 6°45 வடதில் அந்தமான் நிக்கோபார் கூட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா. ஸோ த southern most point of the country's Pygmalion point or Indra point 6°45' latitude located in the Andaman and Nicobar Islands அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது. அடுத்த கொஸ்டின் இதுவும் வந்து கூற்றுகள் தான் எது சரியானு கேட்குறாங்க. ஸோ கொங்கண கடற்கரை மேற்கு கடற்கரையின் தென்பகுதி, கனரா கடற்கரை மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி அப்படின்னா அதில் வந்து எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ 2 ஒன்லி அப்படின்னாங்க. ஸோ கொங்கண கடற்கரை மேற்கு கடற்கரையின் தென்பகுதி அப்படிங்கிறது வந்து தப்பானது அப்படின்னாங்க. ஸோ ரெண்டு மட்டும் கரெக்ட். ஏன்னா வந்து கனடா அப்படின்னா வந்து மிடில் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படின்னாங்க. சரிங்களா? ஸோ ஏன் வந்து ஒன்று தப்பு அப்படின்னா வந்து ஸோ கொங்கண கடற்கரை மேற்கு கடற்கரையின் வட பகுதி. ஸோ சவுத்துன்னு சொல்கிறாங்களே, அது சவுத் கிடையாது. ஸோ நார்த்து தான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நார்த்து தான் வந்து கொங்கன் பிளேன். அதோட பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மேற்கு கடற்கரை வெஸ்டர்ன் கோஸ்டலோட நார்த் சைடில் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கொங்கன் பிளைன் அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கே வந்து சவுத் தான் தப்பாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்ட். மிடில் பார்ட் வந்துன்னா வந்து ஸோ கனரா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து ஆன்சர் வந்து பி 2 ஒன்லி கரெக்ட். ஸோ அடுத்து வந்து கூற்று எது வந்து தவறானது அப்படிங்கிற. ஸோ ஆன்சர் வந்துன்னா வந்து ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஏ என்னன்னு தான் வந்து 1 ஒன்லி. ஸோ ஒன்று மட்டும் வந்து சரி அப்படின்னாங்க. ஸோ ஒன்று மட்டும் தப்பு அப்படின்னாங்க. 1819ஆம் ஆண்டு சாஜி ஹரியத்துல்லா என்பதால் வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ 1819 சரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டுடுமியான் தலைமை ஏற்றார். ஸோ ஃபராசி மூவ்மெண்ட் லான்ச்டு பை ஹாஜி சரியத்துல்லா இன் 1819 இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து 1819 கிடையாது, 1818. ஸோ ஃபராசி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து எப்போ அப்படின்னா வந்து 1818. ஸோ 1819 கொடுத்தாங்க. ஸோ ஆனால் வந்து தப்பான ஒரு ஆன்சர். ஸோ ஆனால் வந்து ஒன்று மட்டும் வந்து தப்பாக இருக்கும், ரெண்டு வந்து கரெக்ட். ஸோ அவரோட அப்பா வந்து இறந்து போகும்போது வந்து ஸோ டுடுமியான் அப்படின்ற அவரோட பையன் வந்து இதுக்கான ஒரு பொறுப்பு வந்து ஏற்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஸோ ஏ 1 ஒன்லி ராங். ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகள் சரியானது எது அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ நெய்தர் 1 nor 2. ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னா இதில் வந்து எதுவுமே வந்து சரியானது இல்லை அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து தப்பான கூற்று அப்படின்னாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஸோ இந்த தக்கான கழகம் ஸ்டார்ட் பண்ண வந்து 1885 கிடையாது, 1875. ஸோ ஸ்டார்ட் பண்ண வந்து 1885 கிடையாது, 1875. டெக்கான் ரியோட்ஸ் அப்படிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா வந்து 1875. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 1895 வந்து சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து கிடையாது, அதுவும் வந்து 1875 மே தான். ரெண்டுமே வந்து ஏ வந்து தப்பாக இருக்குனால வந்து ரெண்டுமே தப்பானது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1875. ஸோ டெக்கான் ரியோட்ஸ். ஸோ
1895 கிடையாது, 1885 கிடையாது, ரெண்டுமே வந்து 1875. ஆனால் வந்து ரெண்டுமே வந்து தப்பான கூற்று அப்படின்னா ஆன்சர் வந்து டி, நெய்தர் 1 nor 2, ரெண்டும் இல்லை. அடுத்து வந்து 1857 ரிவோல்ட் பற்றி எது வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி. ஸோ 1 and 2. ஸோ 1 மற்றும் 2 அப்படின்னாங்க. ஸோ 1857 பெருங்கிளர்ச்சி, 29 மார்ச் 1857 கிளர்ச்சி பராக்பூரில் தொடங்கியது. மங்கள் பாண்டே கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தன் உயிரை சுட்டுக் கொன்றார். 11 மே 1857 மீரட்டில் இருந்து சிப்பாய்கள் குழு டெல்லியில் உள்ள செங்கோட்டைக்கு அணிவகுத்தது. ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி, 1 and 2. ஸோ அடுத்து வந்து கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஸோ 1 only கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ 1 only கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ கல்கத்தாவில் ராஜா ராம்மோகன் ராயின் கூட்டாளர்கள் பங்கபாஷா பிரகாசிகா சபா நிறுவப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ பங்கபாஷிகா பிரகாசிகா சபா கௌரிசங்கர் தர்பாகிஸ் தலைமையில் 1857 தொடங்கப்பட்டது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னாங்க. ஸோ ஏன் தப்பு அப்படின்னா வந்து ஸோ கௌரிசங்கர் அவங்களோட தலைமையில் வந்து இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1856 கிடையாது, 1836. ஸோ 1836 தான் வந்து இந்த பங்கபாஷா பிரகாசிகா சபா வந்து கௌரிசங்கரோட தலைமையில் வந்து தொடங்கியிருப்பாங்க. எப்படின்னா வந்து 1856 கிடையாது, 1836. ஸோ வந்து ரெண்டாவது வந்து தப்பா இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். ஸோ ராஜாராம் மோகன் ராயின் கூட்டாளர்கள் பங்கபாஷா பிரகாசிகா சபா வந்து தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து கல்கத்தால. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், சென்னை வசீகர் சங்கம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து 26 பிப்ரவரி 1852. ஆன்சர் வந்து சி, 1852 பிப்ரவரி 26 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இயக்கத்தை. இதோட இயக்கம் தொடங்கப்படுறது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். எப்படின்னா வந்து மெட்ராஸில் தொடங்கப்பட்ட ஒரு ரீஜனல் சொசைட்டியாக இருந்திருக்கும், அசோசியேஷனாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ அடுத்த கொஸ்டின், சென்னை மகாஜன சங்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னா இருந்து எது வந்து தவறானது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ ஏ, 1 only. ஸோ 1 மட்டும் வந்து தப்பானது அப்படின்றாங்க. ஸோ ஏன் தப்பு அப்படின்னா வந்து ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா வந்து 1885 ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டாங்க, 1884 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஹெட் வந்து யார் அப்படின்னா வந்து பி ரங்கையா, அவர் வந்து கரெக்டு. ஆனால் வந்து அது ஸ்டார்ட் பண்ண வந்து 1885 கிடையாது, 1884. ஸோ 1884 தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண இயராக வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து 1885 கொடுத்தாங்க, 1885 கிடையாது. ஸோ 1884 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்ற ஒரு இயக்கத்தை. சரிங்களா. ஸோ 1884 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1885 கொடுத்தா வந்து தப்பாக இருக்கும், ஃபர்ஸ்ட் தப்பாக இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா வந்து பி ரங்கையா. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகள் சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ பி பார்த்தா வந்து 2 only. ஸோ 2 only அதான் வந்து ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா. ஸோ காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ண ஏன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 28, 1885 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆலன் ஆக்டிவன் ஹியூம் வந்து 1885 வந்து அதோட தலைமை எடுக்க மாட்டார். ஏன்னா வந்து தியோசபிகல் சொசைட்டி சென்னையில் வந்து தலைமை எடுக்க மாட்டார். அது எந்த வருஷம்னா வந்து 1884. ஸோ 1884 தான் வந்து அந்த தியோசபிகல் சொசைட்டி அப்படின்ற பிரம்ம ஞான சபையோட தலைவராக வந்திருப்பார். ஏன்னா வந்து ஆலன் ஆக்டிவன் ஹியூம். சரிங்களா. ஸோ அது வந்து தப்பாக இருக்கும். 1885 கொடுத்தா வந்து ஆன்சர் வந்து தப்பு. ஸோ 2 only கரெக்ட். காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணிய வந்து டிசம்பர் 28, 1885. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னா இது வந்து சரியான கூற்றுங்க கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஸோ ஏ வந்து இதுக்கான ஆன்சராக இருக்குது. ஸோ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏல எனக்குன்னா வந்து 1 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ 1907 ஆண்டு காங்கிரஸோட செஷன் வந்து எங்கே பிளான் பண்ணாங்க அப்படின்னா வந்து பூனாவுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் 1907 அமர்வு பூனாவில் நடத்தப்பட திட்டமிட்டப்படுது அப்படின்னாங்க. ஸோ அதனால வந்து அங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா தீவிரவாதிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா வந்து பூனாவில்
ஸோ ஆனால் வந்து அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துக்கு மாற்றிருப்பாங்க. சூரத்தில் வந்து யார் தலைவர் அப்படின்னா வந்து லாலா லஜபதி ராய் கிடையாது. ஸோ யார் வந்து அங்கே தலைவர் போனால் வந்து ராஸ்பிகாரி கோஸ் அவர் தான் தலைவர் இருப்பார். ஏன்னா வந்து சூரத் நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு. ஸோ ராஸ் பிகாரி கோஸ். ஸோ ராஸ் பிகாரி கோஸ் அவர் தான் வந்து 1907 சூரத் மாநாட்டுக்கு வந்து தலைவராக இருந்திருப்பாரு. ஸோ இங்கே வந்து லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது வந்து தப்பு. ஸோ லாலா லஜபதி ராய் கிடையாது. ராஸ் பிகாரி கோஸ் தான் வந்து 1907 நடைபெற்ற சூரத்தோட செஷனுக்கு வந்து ஹெட்டாக இருப்பார். ஏன்னா வந்து ஒன்று மட்டும் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பூனாக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. பூனால வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற தீவிரவாதிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த பிளேஸில் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துக்கு மாற்றிருப்பாங்க. சூரத் வந்து ஹெட் யாருன்னா வந்து ராஸ் பிகாரி கோஸ், லாலா லஜபதி ராய் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. 2 இது இருக்குது. 2 கூட்டில் வந்து எதுன்னு கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ 1 ஒன்லி அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ 1906ஆம் ஆண்டு ஹேம்சந்தர் கனுங்கோ பாரிஸில் ராணுவ பயிற்சி பெறுவதற்காக சென்றார். அது வந்து கரெக்டு அப்படின்னாங்க. அவர் ரிட்டர்ன் ஆனது வந்து தப்பான இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து 1908 வந்திருப்பாரு இந்தியாவுக்கு திரும்ப. ஸோ 1908 வந்திருப்பார். எங்கே போயிட்டு அப்படின்னா வந்து ஸோ பாரிஸ் போயிட்டு அவர் ரிட்டர்ன் ஆன இயர் வந்து 1908. ஸோ 1910 கிடையாது. ஸோ 1906 போயிருப்பாரு, பிரான்ஸுக்கு போயிருப்பாரு. ஸோ பாரிஸ் போயிருப்பாரு. ஏன்னா வந்து ஹேமச்சந்திர கனுங்கோ ஏற்கனவே வந்து மிலிட்ரி அந்த பயிற்சி வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 1908 வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ஏன்னா வந்து ஹேமச்சந்திர கனுங்கோ. ஸோ அது மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்கூலையும் வந்து நிறுவிந்திருப்பாரு. ஏன்னா வந்து ஸோ ரெடிகுண்டு தொழிற்சாலை நிறுவிந்திருப்பாரு. அது மாதிரிலாம் வந்து ஒரு பண்ணை வீட்டில் வந்து ஒரு மதச்சார்பு கூடிய ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து ஹேமச்சந்திர கனுங்கோ. ஸோ வந்து 1910 கிடையாது, 1908. சரிண்ணா? ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளை காண்க. 1890 அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையில் சேர்ந்தார். 1909 அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ஸோ வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க, எது வந்து தவறானு கேட்குறாங்க. சி ரெண்டுமே வந்து தவறானது அப்படின்னா. ஸோ ரெண்டுமே வந்து தவறானது அப்படின்னா. ஏன்னா வந்து அன்னி பெசன்ட் வந்து பிரம்மஞான சபையில் சேர்ந்த இயர் வந்து 1893. 1993 சேர்ந்திருப்பாங்க. அவங்க எப்போ தலைவரானாங்க, இன்டர்நேஷனல் லீடர் ஆனாங்க அப்படின்னா வந்து 1907 வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து அன்னி பெசன்ட். ஸோ ரெண்டுமே தப்பா இருக்கும். 1997 கொடுத்துருப்பாங்க, 1909 ரெண்டுமே வந்து தப்பா இருக்கும். 1993, 1907. ஸோ அடுத்து வந்து கர்சன் குற்றவியல் புலனாய்வுத்துறையை எப்போது உருவாக்கினார் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து ஏ. 1903. 1903 உருவாக்கியிருப்பாருன்னா வந்து சிஐடி அப்படிங்கிறது. ஸோ கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். அது வந்து 1903 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா வந்து கர்சன். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ காந்தியின் முதல் ஒத்துழையாமை இயக்கம் எது அப்படிங்கிறாங்க. ஸோ காந்தியின் முதல் ஒத்துழையாமை இயக்கம் எது? விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் காந்தி? ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ சியில் வந்து என்ன வந்து சம்ரான் சத்தியாகிரகா. ஸோ காந்தியோட ஃபர்ஸ்ட் டிஸ்ஓபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எது அப்படின்னா வந்து சம்ரான் அப்படின்ற பிளேஸ்ல வந்து அவர் பண்ணதான் வந்து அவரோட முக்கியமான ஒரு போராட்டமா இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காந்தி பண்ணியிருப்பாரு இந்தியாவுக்கு வந்துட்டு. ஏன்னா வந்து சம்ரான் சத்தியாகிரகம் 1917 பண்ணியிருப்பாரு. ஸோ 1917 பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து சம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை. ஸோ காந்தியோட முதல் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் சட்ட மறுப்பு இயக்கம் இல்லை ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் ஸோ எப்போனா வந்து 1917 சம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1917 வந்து அந்த ஒரு போராட்டத்தை வந்து பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து காந்தி. ஸோ 1917 வந்து அந்த போராட்டம் வந்து நடத்திருப்பாரு. ஏன்னா வந்து காந்தி சம்ரான்ல. ஸோ சம்ரான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்னாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ பின்வரும் கூட்டில் சரியானது அப்படிங்கிற ஆன்சர் வந்து வந்து சி. ஸோ சியில் வந்து என்னன்னா வந்து ஸோ 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டு அப்படின்னா. ஸோ ரவிதாஸ் பக்தி இயக்க துறவியும் புலவருமான ராமானந்தரின் சீடர்களில் ஒருவர். மீராபாய்
ரவிதாஸின் சீடர் ஆவார் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டு அப்படின்றாங்க. சரிங்களா, ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ரவிதாஸ் வந்து யாரோட சீடர்னா வந்து ராமானந்தர். ஸோ மீராபாய் யாரோட சீடர்னா வந்து ரவிதாஸோட சீடர். ரெண்டுமே வந்து கரெக்டு. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், எது வந்து கரெக்டானது அப்படின்னு எது வந்து கரெக்டான கூட்டுன்னு கேட்குறாங்க. குருநானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார். குருநானக் 1529 இயற்கை எழுதினார் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஒன் ஒன்லி. ஸோ ஒன்று மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் குரு வந்து யாருன்னா வந்து குருநானக் தான். ஆனால் அவர் வந்து எப்போ இறந்து போனார் அப்படின்னா வந்து 1529 கிடையாது, 1539. ஸோ 1539 தான் இறந்து போயிருப்பாரு. யார் அப்படின்னா வந்து குரு நானக் அப்படின்ற சீக்கிய குரு. ஸோ ஃபர்ஸ்ட் குரு அவர் தான். ஆனால் வந்து இறந்து போன இயர் வந்து 1539 29 கிடையாது. ஆனால் வந்து ஒன்று மட்டும் வந்து சரியானது. ஸோ அடுத்து வந்து எதை உடையவர் எதை செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ டியில் என்னக்கா வந்து உயர்ந்த பண்புகள் இருக்கு. ஸோ உயர்ந்த பண்புகள் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து எதை உயர்ந்த பண்புகள் உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர் அப்படின்றாங்க. பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல் அப்படின்றாங்க. உயர்ந்த பண்புகளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமான செயலாக இருந்தாலும் அது வந்து சிறப்பான முறையில் வந்து செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து திருவள்ளுவர். ஸோ அடுத்த கொஸ்டின், யாருடைய உரை 11 உரையில் சிறந்த உரையாக கருதப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் வந்து வந்து சி. ஸோ பரிமேல் அழகரோட உரை தான் வந்து சிறந்த உரை. ஸோ மொத்தம் 10 பேர் உரையில் இருப்பாங்க திருக்குறளுக்கு. அதில் சிறந்த உரை யாருன்னா வந்து பரிமேலரோட உரை தான் வந்து சிறந்த உரை அப்படின்னு வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸோ முதல் உரை தான் வந்து மணக்குடரை வந்து எதிர்ப்பார். ஸோ முதல் உரை வந்து மணக்குடரோட உரை. ஸோ மணக்குடர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த உரை எழுதின உரையாசிரியர் திருக்குறளுக்கு. சிறந்த உரை யாரோடது அப்படின்னா வந்து பரிமேல் அழகரோட உரை அப்படின்றாங்க. ஸோ 10 பேர்த்துல வந்து சிறந்த உரை யாருது அப்படின்னா வந்து பரிமேலரோட உரை தான் வந்து சிறந்த உரை அப்படின்றாங்க. ஸோ 10 பேர்த்துல வந்து யாரோட உரை வந்து சிறந்த உரை அப்படின்னா வந்து பரிமேல் அழகரோட உரை தான் வந்து சிறந்த உரை அப்படின்றாங்க. சரி, அடுத்து வந்து விடுபட்ட சொல்லை காண்க அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தல் வேற்றுமையான். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து வேற்றுமை. அடுத்த கொஸ்டின் 76 கொஸ்டின். ஸோ பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. நீதி கட்சியின் முதல் மாவட்ட அளவிலான மாநாடு 19 ஆகஸ்ட் 1912 கோவையில் ஒப்பனகர விதியில் நடைபெற்றது. நீதி கட்சியின் முதல் மாநில அளவிலான மாநாடு 28-29 டிசம்பர் 1912 அன்று மெட்ராஸில் நடைபெற்றது அப்படின்னா. ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. சியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மற்றும் 2. ஸோ ரெண்டுமே வந்து இருக்கு அப்படின்னாங்க. ஸோ நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கான்ஃபரன்ஸ் எப்போ அப்படின்னா வந்து 19 ஆகஸ்ட் 1917 எங்க அப்படின்னா வந்து கோவில் நடந்திருக்கும். ஸோ அவங்களோட மாநில மாநாடு எங்க அப்படின்னா வந்து 28-29 டிசம்பர் 1912 வந்து மெட்ராஸ்ல வந்து நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் அப்படின்னா ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2. அடுத்து வந்து பின்வரும் கூட்டில் தவறானதுங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஆன்சர் வந்து பி 1 மற்றும் 2. ஸோ ரெண்டுமே வந்து தப்பா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ பாரசீக பேஸ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்பதாகும். சரிங்களா. ஸோ பாலாஜி விஸ்வநாத் என்பவர் ஆற்றல் மிகுந்த முதல் பேஸ்வா ஆவர் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி இல்ல டி டி. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி இல்ல டி 1 இல்லை 2 இல்லை. ஸோ நெய்தர் 1 or 2 ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து ஸோ பேஸ்வா அப்படிங்கிறது வந்து பாரசீக சொல் தான். அது வந்து முதன்மையான வந்து பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து முதல் பேஸ்வா. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இதில் வந்து இது வந்து தப்பானது கிடையாது. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி 1 மற்றும் 2 இல்லை. நெய்தர் 1 or 2. அடுத்து வந்து பின்வரும் குற்றை காண்க. இதில் வந்து யாரை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ யாரை பற்றி வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி. ஸோ யாரை பற்றி அப்படின்னா வந்து ஆளுநர். ஸோ மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக இவர் நியமனம் செய்கிறார். இவர் மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செல்வதுடன் துணை
வேந்தர்களையும் நியமனம் செய்கிறார். யாருன்னா வந்து கவர்னர். ஸோ ஆன்சர் வந்து சி, கவர்னர். ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூடியில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1 மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. சரிங்களா? வந்து நீதி கட்சி வந்து எவ்வளோ நாள் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து 14 ஆண்டுகள் கிடையாது, 13 ஆண்டுகள். ஸோ 13 இயர் தான் வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நீதி கட்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து 1920 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1929 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 வந்து கரெக்டு, 1 வந்து தப்பாக இருக்கும். ஸோ ஏன் வந்து 13 ஆண்டுகள் கிடையாது, 13 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ அடுத்து வந்து பின்வரும் கோட்டை காண்க, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மன்னர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ இவர் வாகை பந்தரை போரில் 9 குறுநில மன்னர்களை தோற்கடித்தார், மன்னிட செய்தார் அப்படின்னாங்க. ஸோ காட்டை வெட்டி நாடைக்கிறதுக்காகவும், குளம் வெட்டி வளம் பிரிக்கிறதுக்காகவும், காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் வேளாண்மையை வளர்ச்சி செய்தார் என்பதற்காக இவர் போற்றப்படுகிறார். யார் அப்படின்னா வந்து கரிகாலன். ஸோ கரிகாலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன்சியன்ல இருக்கக்கூடிய அந்த சங்ககாலத்தில் சங்கம் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சோழ மன்னன். ஏன்னா வந்து கரிகாலன் அவர் தான் வந்து வாகை பந்தரை போல வெற்றி பெற்றிருந்திருப்பாரு. ஸோ 9 லோக்கல் சீஃப்ஸ் வந்து வெற்றி பெற்றிருந்திருப்பாரு. ஏன்னா வந்து கரிகாலன் அது மாதிரிலாம் வந்து காட்டை வெட்டி நாடாக்கி இருந்திருப்பாரு, குளத்தை வெட்டியிருப்பாரு, காவிரியை வந்து அணை கட்டியிருந்திருப்பாரு காவிரிக்கு. ஸோ அது மாதிரிலாம் வந்து வாய்க்கால்கள் நிறைய வெட்டியிருந்திருப்பாரு. ஏன்னா வந்து கரிகாலன். ஸோ ஆன்சர் வந்து ஏ, கரிகாலன். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக வந்து லோக்கல் பஞ்சாயத்து இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் அந்த கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண இயர் வந்து எப்போ அப்படின்னு கேட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து பி, 4321. ஸோ பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. ஸோ அசோக் மேத்தா கமிட்டி, பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி வந்து 1957 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977-78 அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து எப்படின்னா வந்து 1985 போட்டுருப்பாங்க. எல்எம் சிங்வி கமிட்டி வந்து எப்படின்னா வந்து 1986 போட்டிருப்பாங்க. ஸோ 4, 3, 2, 1. ஸோ ஆன்சர் வந்து பி, 4321. ஸோ அடுத்து வந்து பின்னங்குடியில் சரியான தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டு குடியரசுத் தலைவர் நிதி குழுவை அமைப்பார். அரசமைப்பின் 250வது விதி நிதிக்குழுவின் அமைப்பை விவரிக்கின்றது. நிதிக்குழு ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ 1 மற்றும் 3, 1, 2, 3 வந்து சரியானது அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு 5 பேருக்கும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து நியமிப்பாரு நிதி கமிஷனோட தலைவரை. ஸோ 280 தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல். ஸோ ஒரு ஹெட் இருப்பாங்க, 4 மெம்பர் இருப்பாங்க அந்த கமிஷனில். ஸோ கமிட்டியில் இருந்திருப்பாங்க. ஸோ 3 வந்து கரெக்டு அப்படின்னாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் குட்டியில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பி தான் வந்து கரெக்ட் அப்படின்னாங்க. 1 இல்லை 2 இல்லை அப்படின்னா. ஏன்னா வந்து சைவ சமயத்தோட முதன்மை கடவுள் வந்து சிவன். கரெக்டு தான். சைவ சமயத்தின் அடியார்கள் யாருன்னா வந்து நாயன்மார்கள். மொத்தம் வந்து 63 பேர் இருப்பாங்க. 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வைணவ மதத்தின் முதன்மை கடவுள் வந்து யாருன்னா வந்து விஷ்ணு. அதுவும் கரெக்டு. வைணவத்தின் அடியார்கள் யாருன்னா வந்து ஆழ்வார்கள். மொத்தம் வந்து 12 பேர் இருப்பாங்க. ஸோ 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இல்லை வந்து எதுவுமே தப்புமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி, 1 இல்லை 2 இல்லை, நெய்தர் 1 nor 2. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பின்னங்குடியில் தவறானதை தேர்ந்தெடுப்பாங்க. ஆன்சர் வந்து ஏ. செயல்னாக்கா வந்து 1 இல்லை 2 இல்லை அப்படின்றாங்க. ஸோ 1904ஆம் ஆண்டில் ஈவேரா ராமசாமி புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலில் பார்வையிட காசிக்கு யாத்திரை சென்றார். 1929ஆம் ஆண்டில் செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் மாகாண சுயமனித மாநாட்டில் ஈவே ராமசாமி தனது சாதி பட்டமான நாயக்கரை தனது பேருந்து நீக்குவதாக அறிவித்தார். ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ 1904 காசிக்கு போயிருப்பார். ஏன்னா வந்து பெரியார். ஸோ 1929 அவரோட பேருக்கு முன்னாடி இந்த நாயக்கர் அப்படின்ற சாதி பேர் வந்து நீக்கியிருப்பாரு. செங்கல்பட்டில் வந்து இந்த மாநாட்டில் சுயமனிதை மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு 1929 செங்கல்பட்டு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் தான். ஸோ சுயமரியாதை இயக்கம் தொடங்கி 1925 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை. அதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எப்படின்னா வந்து 1929 செங்கல்பட்டு நடந்திருக்கும். ஸோ அதில் தான் வந்து எல்லாருமே வந்து ஜாதி பேர் வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கியிருப்பாங்க. பெரியார் தான் தொடங்கி வச்சிருப்பாரு அந்த விஷயத்த. ஸோ 1929 செங்கல்பட்டு அதுவும் வந்து கரெக்டு தான். அவர் காசிக்கு போன இயரும் வந்து 1904 கரெக்ட். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். எதுவுமே தப்பு கிடையாது. சரிங்களா? சதோஷின் சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பட்ட பெயர் கொண்டவர் யாருங்க? ஸோ ஹூ ஏர்ன்டு த டைட்டில் சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னா வந்து
முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் தான் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ற பட்ட பேர் வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ ஏன் வந்து சோழர்களோட காலத்தில் வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குல்ல, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல, அப்போதைக்கு வந்து வரி விலக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா வந்து முதலாம் குலோத்துங்கன். ஸோ அந்த வரிய விலக்குனால வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ற பட்ட பேர் வந்து வந்திருக்கும். யாருக்குன்னா வந்து முதலாம் குலோத்துங்கன். ஸோ குலோத்துங்கா 1. ஸோ புதுதில்லியில் உள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டியில் என்னன்னா வந்து 28 ஜனவரி 1950. ஸோ 28 ஜனவரி 1950 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்தியாவோட அந்த சுப்ரீம் கோர்ட். ஸோ நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வந்து 28 ஜனவரி 1950. ஸோ அடுத்த வருஷம் பின்வரும் எந்த படங்களும் பெரியாருக்கு வழங்கப்படவில்லை? ஆன்சர் வந்து டி, தென்னாட்டின் பெர்னாட் ஷா. ஸோ தெற்காசியின் சாக்ரட்டிஸ், புத்துலகு தொலைநோக்காளர், சுயமரியாதை சுடர்லாம் வந்து அவருக்கு இருக்கும். ஆனால் வந்து தென்னாட்டின் பெர்னாட் ஷா வந்து இவர் கிடையாது. யார் அப்படின்னா வந்து அண்ணா. அண்ணா தான் வந்து கரெக்டான ஆன்சர், தென்னாட்டின் பெர்னாட் ஷா. ஸோ மீதி 3 வந்து பெரியாருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பட்டம். தெற்காசியன் சாக்ரட்டிஸ், புத்துலகு தொலைநோக்காளர், சுயமரியாதை சுடர். ஸோ ஆன்சர் வந்து டி, தென்னாட்டின் பெர்னாட் ஷா வந்து ஏன்னா வந்து அண்ணா. விஜயநகரம் மற்றும் பாமினி அரசில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறுத்து கொண்டவர் யார் அப்படின்னா வந்து அலாவுதீன் பாமன் ஷா. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. அவர் தான் வந்து அவரோட நேம் வந்து 2nd அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாரு. ஏன்னா வந்து அலாவுதீன் பாமன் ஷா. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. பாமினி கிங்டமோட ஃபவுண்டர் யாருன்னா வந்து இந்த அலாவுதீன் பாமன் ஷா. அலாவுதீன் பாமன் ஷா. ஸோ அவர் தான் வந்து இந்த நேமை வந்து வச்சுப்பார். 2nd அலெக்சாண்டர் அப்படின்ற நேம் வந்து யார் வந்து வச்சுக்கிட்டா? ஸோ நாணயத்தில் இருக்கு, காயின்ஸில் வந்து யார் வந்து கொடுத்தா? ஸோ போகிற நேம் வந்து போட்டுக்கிட்டா அப்படின்னா வந்து அலாவுதீன் பாமன் ஷா. இவர் யார் அப்படின்னா வந்து ஸோ பாமினி கிங்டமோட ஃபவுண்டர். ஸோ பாமினி அப்படின்ற ஒரு கிங்டம் இருக்கும். அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா வந்து அலாவுதீன் பாமன் ஷா. சரிங்களா? ஸோ பாமினி கிங்டமோட யார் ஏற்படுத்தினான்னு கேட்பாங்க. ஸோ அது ஏன்னா வந்து அலாவுதீன் பாமன் ஷா. ஸோ ஆன்சர் வந்து பி, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஸோ பின்வரும் தவறான தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ சியில் என்னன்னா வந்து 1 இல்லை 2 இல்லை. ஸோ நெய்தர் 1 or 2 அப்படின்னா. ஸோ அண்ணாவோட முதல் சிறுகதை வந்து என்ன வந்து கோமளத்தின் கோவலம். அது வந்து குடியரசுல வந்து வெளிவந்திருக்கும். எப்படின்னா வந்து 1939ஆம் ஆண்டு வந்து வெளிவந்திருக்கும். அண்ணாவோட முதல் நாவல் வந்து வீங்கிய உதடு, அதுவும் வந்து குடியரசுல வந்து வெளிவந்திருக்கும். ரெண்டுமே வந்து கரெக்டு தான் அப்படின்னா. இதில் வந்து எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து சி, 1 இல்லை 2 இல்லை, நெய்தர் 1 or 2. சர்தோசின் கமிட்டிஸோட இயர் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ சி என்னன்னா வந்து 1, 2, 3, 4, 5 எல்லாமே வந்து ஆர்டராகவே இருக்கு. தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி. ஸோ 1900 வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி. ஸோ அடுத்து வந்து நான் வந்து ஓரா கமிட்டி 1993, இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து 1998, ஸோ தார்குண்டே கமிட்டி வந்து 1975, டங்கா கமிட்டி வந்து 2010. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஸோ சி 1, 2, 3, 4, 5. ஸோ ஆன்சர் வந்து சி 1, 2, 3, 4, 5. ஸோ அடுத்த கொஸ்டின், சரியான கூட்டை தேர்வு செய்ய அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ பி வந்து 2 மட்டும் அப்படின்றாங்க. ஸோ பியில் வந்து 2 மட்டும் வந்து கரெக்டாக பண்ணாங்க. ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த இந்திய நாடாளுமன்றம் வழிவகுக்கிறது. அரசியலமைப்பின் பகுதி 6இல் 152 முதல் 237 வரையிலான விதிகள் அனைத்து மாநிலங்களுக்கு சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. ஸோ இந்திய நாடாளுமன்றம் வந்து வழிவகுக்கிறாங்க, அது வந்து தப்பு. ஸோ யார் வந்து வழிவகுப்பா அப்படின்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நாடாளுமன்றம் கிடையாது, பார்லிமெண்ட் கிடையாது, இந்தியாவோட அரசியலமைப்பாக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் தான் வழிவகுக்கும். ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா வந்து
இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ பார்லிமெண்ட் கிடையாது, ஆனால் வந்து 1 மட்டும் தப்பாக இருக்கும், 2 வந்து கரெக்டு. ஸோ 152லேருந்து 237 வரைக்கும் வந்து ஸ்டேட்டை பற்றி வந்து பேசியிருப்பாங்க அந்த ஆர்டிக்கலில். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும். ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது சரியானது? ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து பி என்னன்னா வந்து 2 மட்டும். ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. ஸோ அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் என்ற சைவ பெரியவரால் முதலாம் மகேந்திரவர்மன் சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டார். கரெக்டு. சிங்க விஷ்ணுவை தொடர்ந்து முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வந்தார், அது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அவரை தொடர்ந்து வந்து யார் வந்து ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா வந்து முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ மகேந்திரவர்மன் தான் வந்திருப்பார். சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் வந்து அவரோட சக்சஸர் நரசிம்மவர்மனோட, ஸோ சக்சஸர் ஆஃப் சிம்ம விஷ்ணு யார் அப்படின்னா வந்து மகேந்திரவர்மா 1. ஸோ நரசிம்மவர்மா 1 கிடையாது, மகேந்திரவர்மா 1 தான் வந்து சக்சஸர் ஆஃப் சிம்ம விஷ்ணு. ஸோ அவருக்கு அப்புறம் ஆட்சி வந்திருப்பாரு. ஏன்னா வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அவரை வந்து அப்பர் அப்படின்ற திருநாவுக்கரசர் சைவ சமயத்திலோட முக்கியமான நபர் தான் வந்து அப்பர். அவர் வந்து மகேந்திரவர்மன் வந்து சமணத்துல இருந்து சைவத்துக்கு வந்து மதம் வந்து மாத்திருப்பார். ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும் வந்து சரியானது, 1 தப்பு. ஏன்னா வந்து சிம்மவிஷ்ணுவோட சக்சஸர் யார் அப்படின்னா வந்து மகேந்திரவர்மா 1. ஸோ நரசிம்ம 1 கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் சரியானது எது அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. சியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2 மற்றும் 3. ஸோ 2 மற்றும் 3 மட்டும் தான் வந்து சரி அப்படின்னாங்க. ஸோ ராஜராஜன் தன் மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசாக அறிவித்தார். இருவரும் 6 ஆண்டு காலம் கூட்டாக சோழநாட்டை ஆட்சி செய்தார்கள். அவங்க 2 பேரும் வந்து 6 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணிக்க மாட்டாங்க, 2 ஆண்டுகள் தான். ஸோ 2 வருஷம் தான் வந்து சேர்ந்து ஆட்சி பண்ணிப்பாங்க. 1012 1014 வரைக்கும் வந்து ராஜேந்திர சோழனும் ராஜராஜனும் சேர்ந்து வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. 1012 to 1014. ஸோ 2 வருஷம் தான், 6 வருஷம் வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அதனால முதலாம் ராஜேந்திரன் புகழ் வாய்ந்த படையெடுப்பு அவரோட வட இந்திய படையெடுப்பு. கரெக்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான படையெடுப்பு. முடிகொண்டான், கைங்கொண்டான், கடராங்கொண்டான், பண்டித சோழன்லாம் வந்து யாரோட பட்ட பெயர் அப்படின்னா வந்து முதலாம் ராஜனோட பட்ட பெயர் அப்படின்னா. ஸோ அதுவும் வந்து கரெக்டு. 2, 3 வந்து சரியா இருக்கும். ஆன்சர் வந்து சி. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், மாலிக் கஃபூர் எப்போது மதுரையை அடைந்தார் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பி 1311. ஸோ 1311 வந்து மாலிக் கஃபூர் வந்து மதுரைக்கு வந்திருப்பாரு. ரொம்ப முக்கியமான ஒரு படையெடுப்பு. அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி தான் வந்து மாலிக் கஃபூர். ஸோ 1311 வந்திருப்பாரு. ஏன்னா வந்து மாலிக் கஃபூர் ஸோ நம்மளோட முக்கியமான படையெடுப்புல மதுரை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். மதுரை வந்து வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் 2 பேர் இருப்பாங்க. அதில் வந்து சுந்தரபாண்டியனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் வந்து வீரபாண்டியன் தோக்கடிச்சுட்டு அவங்களோட அரியணை வந்து மீட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து சுந்தரபாண்டியனுக்கு, ஏன்னா வந்து மாலிக் கஃபூர். அப்புறம் வந்து மதுரையும் வந்து டெல்லியோட கட்டுப்பாட்டுக்கு வந்து போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1311 வந்திருப்பாரு. ஏன்னா வந்து மாலிக் கஃபூர் இவர் யார் அப்படின்னா வந்து அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி. அலாவுதீன் கில்ஜி யார் அப்படின்னா வந்து டெல்லி சுல்தான்ல வந்து கில்ஜி டைனஸ்டி ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த டைனஸ்டியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூலர் ஏன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி. அவரோட படைத்தளபதி தான் வந்து மாலிக் கஃபூர். ஸோ 1311 வந்திருப்பாரு மதுரைக்கு. அடுத்து வந்து இந்திய தேர்தல் நடத்திய விதிகளில் எந்த விதி நோட்டா பற்றி விவரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி 49O. ஸோ 49O தான் வந்து இந்திய தேர்தல் நடத்திய விதிகளில் 1961 எண் 49O என்னும் விதி நோட்டா பற்றி விவரிக்கிறது அப்படின்னா. ஸோ 1961 தான் வந்து இந்த விதியை வந்து சேர்த்திருப்பாங்க. ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த ஸோ எலெக்ஷன் கோடுன்னு சொல்லுவாங்களே, இந்தியன் எலெக்ஷன் கோடு. ஸோ அதில் வந்து நோட்டா பற்றி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஆர்டிகல் என்ன வந்து இந்த 49O அப்படிங்கிறது. ஸோ 49O தான் வந்து நோட்டா பற்றி வரைக்கும். ஸோ அது எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா வந்து 1961 இந்த நோட்டா பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த கோடில். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி 49O. சரிங்களா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிஞ்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.